எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமைய ஒருபோதும் ஏற்க மாட்டோம்னு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காரு. சென்னையில நடைபெற்ற அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் கழக மாவட்ட செயலாளர்களுடனான ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஓ பன்னீர்செல்வம், தொண்டர்களுக்காக எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுகவை ஜெயலலிதாவும் 30 ஆண்டுகளாக கட்டுக்கோப்பாக வழிநடத்தி யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக மாற்றி தொடர்ந்து முதல்வராக பதவி வகித்ததா கூறியிருக்காரு. அதற்கு பிறகு தொண்டர்கள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளை ஒருங்கிணைக்கணுங்கிறதுக்காக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்கள் பதவி உருவாக்கப்பட்டது. ஆனா திடீர்னு தனக்குன்னு ஒரு ஆதரவு கூட்டத்தை உருவாக்கி தலைமையில ஒற்றை தலைமை இருந்தால்தான் வெற்றி பெற முடியும்னு குரல் எழுப்பி போலியான பொதுக்குழுவை கூட்டி அதிமுகவை படுபாதாளத்துக்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளிட்டதா விமர்சித்திருக்காங்க. அவருடைய கட்டுப்பாட்டுல கட்சி சென்ற பிறகு கடந்த எம்பி தேர்தல்ல 7 இடங்கள்ல, அதாவது 48 சட்டப்பேரவை தொகுதிகள்ல டெபாசிட்டை இழந்ததுன்னு, 14 எம்பி தொகுதிகள்ல 3வது இடத்துக்கு அதிமுக தள்ளப்பட்டுள்ளதுன்னு குற்றம் சாட்டினாரு. எனவே எடப்பாடி பழனிசாமி அங்கம் வகிக்கும் கூட்டணியில இடம்பெற மாட்டோம்னு, அவரு தலைமையை ஏற்க மாட்டோம்னு ஓ பன்னீர்செல்வம் திட்டவட்டமா சொல்லிட்டாரு.